மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்துல சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது, அதுல இந்த வார்த்தை ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? பாப்பா விரும்புறியா? 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க. பரலோக ராஜ்யம் போகணுமா நீங்க? அப்படின்னா பேசக்கூடாது. அதாவது பரலோக ராஜ்யத்திற்குள்ள போகணும் அப்படிங்கிற விருப்பம் எல்லாருக்குள்ள இருக்கணும். முதல் விருப்பமே அதுதான். ஏன்னா அதுக்காக தான் நம்ம ஆலயத்திற்குள்ள வந்திருக்கிறோம். நாம எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்கு போனோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் கோடிகளை செலவு பண்ணி ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. ஐயாவை போல ஊழியக்காரர், என்னைய போல ஊழியக்காரர்லாம் எதுக்கு அப்படின்னா எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கணும். அதுக்காக தான். நீங்க இடம் வாங்கணும், நீங்க கார் வாங்கணும், நீங்க பங்களா வாங்கணும், வீடு மேல வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல. பிரதான நோக்கம் எதுவென்றால் நாம எல்லாருமே பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டும். அந்த நோக்கத்திற்காகத்தான் எல்லா காரியங்களும் நடக்கிறது. அதனால நம்முடைய பிரதான நோக்கம் எதுவா இருக்க வேண்டும் என்றால் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லணும். இந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள நம்ம செல்லணும் அப்படின்னா வேத பாரகர் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாயிருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பரலோக ராஜ்யத்திற்குள்ள செல்லணும் அப்படின்னா பரிசேயனுடைய நீதியை விட நம்ம நீதி அதிகமாயிருக்க வேண்டும். பரிசேயனுடைய நீதி என்ன அப்படின்னா லூக்கா 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிற பொழுது அங்கே பரிசேயன் நின்று ஜெபம் பண்ணுகிறான். 12வது வசனம், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ள ஜெபம் பண்ணினான். ஒரு பரிசேயன் நின்று ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் வாரத்துல 2 முறை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறேன். இந்த பரிசேயனுடைய நீதி என்ன அப்படின்னா வாரத்துல 2 முறை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். இது பரிசேயர்களுடைய நீதியாயிருந்தது. அவங்க எல்லாருமே வாரத்துல 2 முறை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. இயேசு சொல்றாரு, அந்த பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமா இருக்க வேண்டும். வாரத்துல 2 முறை வந்து பரிசேய உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினான். நாம எத்தனை முறை ஜெபம் பண்ணணும்? 3 முறை ஜெபம் பண்ணணும். வாரத்துல நம்ம 3 முறை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினாதான் நாம பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும். ஏன்னா உபவாச ஜெபம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாயிருக்கிறது. இந்த உபவாச ஜெபத்தை முக்கியத்துவம் படுத்தி தான் இயேசு பேசுறார். அந்த பரிசேயனுடைய நீதியை விட உங்க நீதி அதிகமா இருக்கணும். வாரத்துல அந்த பரிசேயன் 2 முறை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுனா இன்னைக்கு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வாரத்துல 3 முறையாவது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு உபவாச ஜெபத்துக்கு எத்தனை பேரு உபவாசத்தோடு கூட வந்திருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு மாசத்துல 1 முறை உபவாசித்து ஜெபிக்கிறவர்களே இன்னைக்கு குறைவு.
ஆண்டவர் சொல்றாரு, வாரத்துல நீங்க 3 முறை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். அப்படி நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாதான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே, பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியும். பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்பது அப்படிங்கிறது எளிதான காரியம் அல்ல. பரலோகத்திலே போய் ஆண்டவரோடு கூட தங்குவது என்பது மிக எளிதாக நமக்கு கிடைத்து விடாது. பரலோகத்திற்கு போகிற வழி ரொம்ப இடுக்கமான வழி. ஆனா நரகத்திற்கு போகிற வழி விசாலமான வழி. அநேகர் அதில் போறாங்க. ஆனா பரலோக ராஜ்யத்திற்குள்ள செல்லுகிறவர்கள் சிலர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சிலரில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் அந்த சிலர் கூட்டத்தில் இருக்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போகணும் அப்படின்னா நமக்கு உபவாச ஜெபம் அவசியம். உபவாச ஜெபத்தினுடைய அவசியத்தை மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவரே சொல்றாரு பாருங்க. இயேசு தன்னுடைய சீசர்களிடத்துல சொல்லுகிற வார்த்தை 17ஆம் அதிகாரம் 21வது வசனம், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. பல வகையான ஜாதி பிசாசுகள் நம்மளை சுற்றி கவனித்து கொண்டே இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றார், இவ்வகையான ஜாதி பிசாசுகளை நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு உபவாச ஜெபம் அவசியம். உபவாச ஜெபம் இல்லை என்றால் சாத்தான ஜெயிக்க முடியாது. பல விதங்களில் இன்றைக்கு சாத்தான் நமக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறான். அதனால்தான் பேதுரு சொல்றார், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற அந்த பிசாசானவனை ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு உபவாச ஜெபம் அவசியம். அதுவும் வாரத்துல 3 நாள் உபவாசித்து ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த சத்தியத்தை அறிந்த நாள்ல இருந்து நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலையில 3 வேளை நான் உபவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் பரலோகத்திற்கு போகணும் அப்படின்னு விரும்புறேன். பரலோகத்திற்கு போகணும்னு நான் விரும்பினபடினால அந்த 3 வேளை சாப்பாட்டை நான் வெறுத்து தேவ சமூகத்துல ஜெபிக்கிறேன். சாதாரணமா ஆண்டவர் பரலோகத்தை தந்துட மாட்டார். பரலோகம் தங்கமயமானது. தெருக்கள் எல்லாம் தங்கம், வீதிகள் எல்லாம் தங்கம், நகரம் எல்லாம் தங்கம். பரலோகத்துல அழுகை கிடையாது, கண்ணீர் கிடையாது, வேதனை கிடையாது, மரணம் கிடையாது. அங்கே வயது பாகுபாடு கிடையாது. மேன்மையான இடம். அந்த மேன்மையான இடத்துக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா இந்த பூமியில கொஞ்சம் நம்ம தியாகம் பண்ணணும். கொஞ்சம் தியாகம் பண்ணாதான் அந்த ராஜ்யத்திற்குள்ளே போக முடியும். நமக்காக பார்த்து பார்த்து ஆண்டவர் வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறார். அது சாதாரணமான வீடு அல்ல, தங்கமயமான வீடு. அந்த வீட்டுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா இந்த பூமியில நாம உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல ஜெபம் பண்ண வேண்டும். உபவாச ஜெபத்துல அவ்வளோ வல்லமை இருக்குது. சாதாரணமா ஜெபிக்கிறத விட உபவாச ஜெபத்துல அவ்வளோ வல்லமை இருக்கிறது. உபவாச ஜெபம் தேவனுடைய இருதயத்தையே மாற்றிடும். ஆண்டவர் சொல்றார் யோனா கிட்ட, நினிவே பட்டணத்தை நான் 40 நாள்ல அழிக்க போகிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் பாவம் செய்யறாங்க. அவங்க எல்லாம் பாவம் செய்கிற மனிதர்களா இருக்கிறாங்க. அதனால நான் கோபமா இருக்கிறேன், அழிக்க போறேன். பாருங்க, இந்த செய்தியை கேட்ட உடனே ராஜா முதற்கொண்டு ஆடு மாடு வரைக்கும் எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்துட்டாங்க. ஆண்டவரே எங்களை மன்னியும், ஆண்டவரே எங்களை மன்னியும் அப்படின்னு உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல வந்தபடினால ஆண்டவர் செய்வேன் என்று
சொன்ன அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் அப்படியே மாறுறார். யோனாவுக்கே கோபம் வருது. ஆண்டவரே, நீங்க அப்படிப்பட்டவர் மாறுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால்தான் நான் முன்னாடியே போக மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு யோனாவுக்கே ஆண்டவர் மாறினது கோபம் வருது. ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனத்திற்காக நான் பரிதபிக்கிறேன், இந்த ஜனம் அழியக்கூடாது என்று நான் விரும்புறேன், அதனாலதான் நான் இந்த ஜனத்தை விட்டுட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பாருங்க, உபவாச ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆண்டவரே நான் அழிச்சிருவேன்னு சொல்றாரு, ஆனா அதே ஆண்டவர் சொல்றாரு நான் அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. காரணம் இந்த உபவாச ஜெபம். உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா தேவனுடைய கோபம் இறங்கி வரும். ஆனா அதே நேரத்துல ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க, இனி நான் தப்பு பண்ண மாட்டேன், இனி பாவம் பண்ண மாட்டேன், மன்னிங்க ஆண்டவரே நீ தேவ சமூகத்துல விழுந்துட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உடனே இறங்கிடுவான். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், பரிசேயனுடைய நீதியை காட்டில் உங்கள் நீதி அதிகமா இருக்கணும். வாரத்துல அவன் 2 முறை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றான், நீங்க 3 முறை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நம்ம உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல போகிற பொழுதுதான் நம்முடைய காரியங்கள் வெளிப்படும். நீங்க ஆகாப் ராஜா பாத்தீங்க அப்படின்னா அவன் ஒரு கொலைகாரன், இன்னொருத்தருடைய அந்த திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொண்டவன். அவன் செஞ்ச அந்த தப்பை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசித்தை சொல்லி அனுப்புறார், அவ்வளவுதான் நீ உன் காரியம் முடிந்தது அப்படின்னு. உடனே அந்த ஆகாப் என்ன பண்ணா அப்படின்னா தன்னை தாழ்த்தி உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல போய் விழுந்துட்டான். உடனே ஆண்டவர் மறுபடியும் தீர்க்கதரிசிக்கு சொல்றார், பாரு ஆரி, இந்த ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல விழுந்துட்டார். செய்வேன் என்று சொன்ன அந்த காரியத்தை தேவன் மாற்றுகிறார். நான் இவன் நாட்கள் அல்ல, இவன் பிள்ளையுடைய நாட்கள் அதை நான் பார்த்துக்கிடுறேன், இவனை நான் விட்டுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற அளவிற்கு அந்த உபவாச ஜெபம் ஆண்டவரையே மாற்றினது. அதனால உபவாச ஜெபத்தை சாதாரணமா நம்ம நினைக்க கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உபவாசித்து ஜெபிப்போம் என்றால், ஒருவேளை தேவன் நம்ம மேல கோபமா இருந்தா அந்த உபவாச ஜெபம் கோபத்தை மாற்றிவிடும். நினிவே பட்டணத்தை அழிப்பேன்னு சொன்னார், தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் அழிக்காம விட்டுட்டார். ஆகாப்ப அழிச்சிருவேன்னு சொன்னார், உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல போய் விழுந்தபடியினால ஆண்டவர் விட்டுட்டார். தாவீதை பார்த்தீங்க அப்படின்னா பாவம் செய்த ஒரு மனிதர் இன்னொருத்தருடைய மனைவியை எடுத்துக் கொள்ளுகிறார், விபச்சார பாவம், இன்னொரு கொலை பாவத்தை சேர்த்தே செய்கிறார். நல்ல மனுஷன், அந்த நல்ல மனுஷனை தந்திரமாய் கொலை செய்ய வைக்கிறார். அவரை பார்த்துதான் ஆண்டவர் இவர் என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்றார். ஒரு கொலைகாரன், ஒரு விபச்சாரக்காரன், ஆனா அவனை பார்த்து இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை இவன் செய்வான் அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தாவீது தன்னை தாழ்த்தி உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் பண்ணின அந்த ஜெபம். தீர்க்கதரிசி சொல்லுகிற பொழுது ஒத்துக்கொண்டார். ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்துல 7 நாள் அந்த பிள்ளைக்காக உபவாசம் பண்ணி அழுகிறார். எதுவுமே சாப்பிடல, உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல அழுது ஜெபம் பண்ணி சங்கீதம் 51 அவர் எழுதுகிறார். பச்சை பாண்டத்திலே பாவம் செய்த பிற்பாடு, தேவனால எச்சரிக்கப்பட்ட பிற்பாடு அந்த சங்கீதம் எழுதப்பட்டது. ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சுகிறார், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதுங்க ஆண்டவரே, என்ன உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறார். தாவீதை இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்ல வைத்தது உபவாச ஜெபம். அதனால உபவாச ஜெபத்தை நம்ம சாதாரணமா
நினைக்க கூடாது. அதனால உங்க வாழ்க்கையில உபவாச ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. வாரத்துல 3 நாள் உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம போகணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நாம தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். ஆண்டவர் சொல்ற வாரத்துல 3 நாள் சாப்பிடாம இருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமா இருக்கட்டும், நான் உங்க பரலோக ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்வேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் ரொம்ப எளிமையா யாருக்குமே கிடைச்சிடாது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து முக்கியமான வார்த்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். பரலோக ராஜ்யத்திற்குள்ள சொர்க்க ராஜ்யத்திற்குள்ள நம்ம போகிறதற்கு பட்சபாதம் என்பது அதுல கிடையாது என்பதற்கு இந்த 2 வசனங்கள் ஆதாரம். அங்க ஒரு சிலர் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம், யாருமே தெரியாது அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். நாங்க அற்புத அடையாளங்களை நடப்பித்தோம், யாருமே தெரியாதுன்னு சொல்றார். பிசாசுகளை துரத்தின ஆண்டவரே, யாருமே தெரியாதுன்னு சொல்றார். ஏன் அந்த வார்த்தைகளை சொல்றேன் அப்படின்னா பரலோக ராஜ்யத்திற்குள்ள எல்லாரும் எளிமையாக கடந்து போய்விட முடியாது. இன்னைக்கு இந்த பூமியில படுற அத்தனை பிரயாசங்களுக்கும் பலன் எங்க அப்படின்னா பரலோகத்துலதான். நாம பண்ற இந்த உபவாச ஜெபத்திற்கேற்ற பிரதிபலன், நாம வீட்டுல இருந்து ஜெபம் பண்ற ஜெபத்திற்கேற்ற பிரதிபலன், நாம செய்த ஊழியத்திற்கான பிரதிபலன் எல்லாமே எங்க அப்படின்னா பரலோக ராஜ்யத்துலதான். அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள போகணும் அப்படின்னா நாம இந்த பூமியில ஒரு சில காரியங்களை தியாகம் பண்ணணும். பரிசுத்தமா வாழணும், உண்மையா வாழணும், உத்தமமா வாழணும். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஒரு கூட்ட மக்கள் சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க உமக்காக தீர்க்க தரிசனம் உரைத்தோம். ஒரு கூட்ட மக்கள் சொல்றாங்க, நாங்க உமக்காக பிசாசுகளை துரத்தினோம். இன்னொரு கூட்டம் வந்து சொல்றாங்க, நாங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா நீங்க அக்கிரம செய்கைக்காரர்கள், உங்க செய்கை சரியில்லை. நீங்க எனக்காக ஓடினீங்க, எனக்காக உழைச்சீங்க, எல்லாமே செஞ்சீங்க, ஆனா கடைசியில உங்க செய்கை சரியில்லை, உங்க வாழ்க்கை முறை சரியில்லை. அதனால நீங்க பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாதுன்னு சொல்றார். அதனால பரலோக ராஜ்யத்திற்குள்ள நம்ம செல்லணும் அப்படின்னா உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல உட்காரணும். உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல நம்ம உட்காருகிற பொழுதுதான் ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். நம்ம செய்கைகளை குறித்து, நாம நடக்கிற காரியங்களை குறித்து, நாம பேசுகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுவார். தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு கூட உட்காரும் அப்படின்னா ஒரு மனம் திரும்புதல் ஆண்டவர் கட்டளையிடுவார். அதனால்தான் சொல்றார், நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுனாதான் நீங்க சாத்தான ஜெயிக்க முடியும். சாத்தான ஜெயிப்பதற்கு வேற வழியே கிடையாது. சீசர்கள் எவ்வளவு அந்த பிசாசை துரத்தி பார்க்கறாங்க, முடியல. கடைசியில இயேசு கிட்ட வந்த உடனே அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், அது பிசாசு ஓடி போயிருக்கு. இதை பார்த்த உடனே சீசர்களுக்கு ஒரு கேள்வி, ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஆண்டவர் நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணோம் ஓடல, நீங்க ஜெபம் பண்ண உடனே போயிடுச்சு, காரணம் என்ன? அப்பதான் சொல்றாரு, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. உபவாசித்து ஜெபம் பண்ணுனா எப்படிப்பட்ட பிசாசையும் ஜெயிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் ஜீவ கிரீடம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் வந்து வெண்வஸ்திரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் பரதேசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் சிங்காசனம். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினால இந்த பூமியில எதிராளியாகிய சாத்தான ஜெயிக்க வேண்டும். பல ரூபங்கள்ல வருவான், பல விதங்கள்ல வருவான்.
நம்ம வீட்டுக்குள்ள இருந்தே எழுப்பி வருவான், நம்ம தெருவுல இருந்தே எழுப்பி வருவான். அதனால இன்னைக்கு சாத்தான ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவை உபவாச ஜெபம். உபவாச ஜெபத்துல அத்தனை வல்லமை இருக்கிறது. உபவாச ஜெபத்துல ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆகையினால என்ன காரியமா இருந்தாலும் சரி, உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல உட்காருங்க. உங்க அறை வீட்டை போய் நீங்க கூட்டுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அறை வீட்டுக்குள்ள போய் உட்கார்றதுனாலதான் நிறைய பிரச்சனை இன்னைக்கு மாறல. ஆண்டவரே சொல்றாரு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீ போய் உன் அறை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப நான் வெளியரங்கமான அற்புதங்களை செய்வேன்னு சொல்றார். இன்னைக்கு பிரச்சனை பிரச்சனை நீ அங்க இங்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அறை வீட்டுக்குள்ள இன்னைக்கு நம்ம போகிறது இல்லை. நீ அறை வீட்டுக்குள்ள உபவாசத்தோடு கூட போங்க. கதவு கூட்டிட்டு உள்ள போய் உட்காருங்க. அதற்கு வெளியரங்கமான தீர்வு வரும். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஆண்டவர் தான் சொல்றார், அந்த ரங்கத்துல நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நான் வெளியரங்கமாய் பதில் தருவேன். இன்னைக்கு அறை வீட்டு நிறைய பேர் கூட்டாததுனாலதான், அறை வீட்டுக்குள்ள ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கை இல்லாததுனாலதான் பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே இருக்குது. நீங்க உபவாசத்தோடு கூட அறை வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணி பாருங்க. அப்போ காரியங்கள் கை கூடி வருகிறத நீங்க பார்க்கலாம். மனசு தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேரு உங்க அறை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க? பிரச்சனை தீரணும், ஆசீர்வாதமா வாழணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அறை வீட்டுக்குள்ள போய் உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ற அந்த காரியம் உங்களுக்கு இருக்கா? ஒருவேளை சாப்பாட்டை திறந்து தேவ சமூகத்துல உட்கார்ற பழக்கம் உங்களிடத்துல உண்டா? இன்னைக்கு நீங்க அந்த பழக்கத்துக்குள்ள வரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். உபவாசத்தோடு கூட போய் நீங்க உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா உங்க முன்னாடி அவர் வந்துடுவார். அவர் வந்து, மகளே இப்படி இருக்கிறா, மகனை எப்படி இருக்கிறா, அவர் பேசுவார். அவருடைய சத்தத்தை நீங்க கேட்கலாம், நீங்க பேசுறத அவர் கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ள இன்னைக்கு வரணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள இல்லாததுனாலதான் நிறைய காரியங்களை நம்மளால ஜெயிக்க முடியல. அநேக விதமான ஜாதி பிசாசுகள் இருக்கிறது. அநேக விதமான பிசாசுகள் இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த சாத்தானை குறித்து ஆண்டவரே சொல்றார், அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குது அப்படின்னு. அவன் என்ன பண்றான்னா வேகமாய் இறங்கி இருக்கிறான். ஆகையினாலே நமக்கு ஆபத்து வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். கொஞ்ச காலம் தான் இருக்குது அப்படின்னு மிகுந்த வேகமா கோபம் கொண்டு இறங்கி இருக்கிறான். அதனால அவனை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த கடைசி கால கிறிஸ்தவர்களாகிய நமக்கு உபவாச ஜெபம் அவசியம். உபவாசித்து ஜபித்தாதான் ஆண்டவர் கேட்பாரா? உபவாசித்து ஜபிக்கலாம் ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்க கூடாது. ஆண்டவர் தான் இங்க சொல்லி இருக்கிறார். இயேசு சொன்ன வார்த்தையை தான் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். இயேசுதான் தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார், இவ்வகையான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி போகாது. கொஞ்ச காலம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பிசாசு வேகமா இறங்கி இருக்கிறான். நம்மளை பாவத்துல தள்ளுறதுக்கு, ஆண்டவர் வரைக்கும் பிரிக்கிறதுக்கு அவன் பல விதங்களிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆகையினாலே இன்றைக்கு உபவாசித்து ஜெபித்து சாத்தானுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பந்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஜெயிச்சாதான் நமக்கு பரலோக ஆசீர்வாதம். அதனால இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நம்ம செத்த பின்னாடி ஒண்ணுமே பண்ண முடியாது. செத்த பின்னாடி எத்தனை பேர் இங்க இருந்து ஜெபம் பண்ணாலும், ஆண்டவரே அவரை பரலோகத்துல சேர்த்துக் கொள்ளுங்க, அப்படி ஆத்மாவில இளைப்பாறுதலுக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அதுக்கு பதில் தர மாட்டார். செத்த அவ்வளவுதான், நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல சேர்த்துருவாங்க. ஒண்ணு பரலோகம், இல்லை அப்படின்னா நரகம். இந்த நரகத்தை குறித்துதான பயம் இன்னைக்கு இல்லை. பரலோகத்திற்கு போகணும், இல்லை அப்படின்னா நரகம், அது வேதனை உள்ள இடம்.
புழு சாகாது, அக்கினி அவியாது. பரலோகம் எப்படி நித்திய நித்தியமான வாழ்க்கையோ அதே போல நரகமும் நித்திய நித்தியமான வாழ்க்கை. நரகத்திற்கு போறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன ஒரு தீக்காயம் பட்டாலே நம்மளால தாங்க முடியும்னா 1000 வருஷம் 2000 வருஷம் 5000 வருஷம் 10,000 வருஷம் தீக்குள்ளேயே போட்டு சாகடிப்பாங்க. அதை பத்தி நம்ம கேட்கறது இல்லை. அதனால்தான் நமக்கு நரகத்தை பத்தி பயம் நமக்கு இல்லை. நரகம் 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 சொல்லிக்கிட்டே இருந்தா பயம் வரும். நமக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் ஒண்ணுக்குமே உதவாது. காசா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நேற்று உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்க எவ்வளோ பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. அந்த காசா மொட்டையடிக்கப்பட்டது. பைபிள்ல இருக்குது, காசா மொட்டையடிக்கப்படும் அப்படின்னு. ஒரு பில்டிங் கூட நல்ல பில்டிங்கே கிடையாது. 40 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கிற எல்லா பில்டிங்கும் தரைமட்டம் ஆயிடுச்சு. எல்லாமே டேமேஜ். இன்னைக்கு ட்ரம்ப் என்ன முடிவு பண்ணிருக்கிறாருன்னா, அதை எல்லாத்தையும் இடிச்சுட்டு அதை ஒரு சொர்க்கப்புரியா மாற்றணும் அப்படின்னு இன்னைக்கு பேசியிருக்கிறார். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிலையானது அல்ல. எவ்வளவு பெரிய பெரிய மாளிகைலாம் கட்டி வச்சாலும் சரி, ஒரு பூமி எதிர்த்து வந்தது அப்படின்னா எல்லாமே தரைமட்டம் ஆயிரும். ஒரு யுத்தம் வந்தது அப்படின்னா தாங்காது. காச மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. உக்ரைன்ல பாத்தீங்க அப்படின்னா, ரஷ்யா படையெடுத்து வந்தோடு எல்லாத்தையும் விட்டுட்டு ஏறக்குறைய லட்சக்கணக்கான மக்கள் அகதியா போய் வேற நாட்டுல இருக்கிறாங்க. பணத்தை வச்சு கட்டினாங்க, ஆடம்பரமா வாழ்ந்தாங்க. ஒரு யுத்தம் வந்தது, எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா சொல்றேன் அப்படின்னா, இந்த உலக ஆசீர்வாதங்கள் நமக்கு ஒன்றுக்கும் உதவாது. இது தேவைதான், இதுக்காக தேவையில்லைன்னு சொல்லல. அதான் ஆண்டவர் சொல்றார், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. இதெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும், மறைந்து போய்விடும். ஆனா இதற்காக மேன்மையான பரலோக ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடக்கூடாது. இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது. மண்ணு நமக்கு அவசியம்தான், வாழ்றதுக்கு அவசியம்தான். ஆனா இதையே நம்ம முக்கியத்துவம் படுத்த கூடாது. நமக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. அதனால்தான் பவுல் சொல்றார், பூமிக்குரியவர்களை அல்ல, இவைகளிலும் மேலானவைகளை நாடுங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நாம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்திற்கு உரியவர்கள். ஆகையினாலே அந்த ராஜ்யத்திற்குள்ளே போவதற்கு நாம இந்த பூமியில பிரயாசப்பட வேண்டும். ஒரு சில காரியங்களை விட வேண்டிய காரியத்தை விட்டுதாகணும். ஆண்டவரே சொல்றாரு, உன் கை உனக்கு இடர்கள் உண்டாக்குதா, வெட்டி போட்டுரு. நீ ஒத்த கையில வந்தா கூட பரலோகத்துல பரவாயில்ல. உன் கால் உனக்கு இடர்கள் உண்டாக்குதா, தரித்து போட்டுரு. உன் கண்ணு உனக்கு இடர்கள் உண்டாக்குதா, அதை பிடிங்கிறன்னு சொல்றாரு. நீ குருடனா வந்தா கூட பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன். மொத்தத்துல நீ எனக்கு அங்க வரணும், நீ என்னோடு கூட இருக்கணும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், இந்த பூமியில எது இருக்குதோ இல்லையோ அதை பத்தி நம்ம கவலைப்படணும் அவசியம் இல்லை. நாம இந்த பூமியை விட்டு கடந்து போகிற பொழுது பரலோக ராஜ்யத்திற்குள்ள போகணும். அப்படிப்பட்ட அந்த ராஜ்யத்திற்குள்ள போகணும் அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற முதல் வார்த்தை, உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல உட்காரணும். அவ்வளவுதான், உட்கார்ந்துட்டா போதும். வீதி காரியத்தெல்லாம் அவர் பார்த்துட்டார். உபவாசத்தோடு கூட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியுதோ தெரியலையோ அப்படியே உட்கார்ந்துருங்க. ஆண்டவர் இறங்கி உங்களோடு கூட பேசுவார். உனக்கு நான் என்ன செய்யணும் மகனே, நீ எனக்காக இதை செய்யணும் மகளே அப்படின்னு ஆண்டவரே பேசி சரிப்படுத்தி நம்மளை பரலோக ராஜ்யத்திற்குள்ள போகிற விதத்துல நம்மளை இந்த பூமியில வாழ வைப்பார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உபவாச ஜெபத்திற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல உட்காருங்க. மீதி காரியங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறான். நம்ம எல்லாரும் அப்படி நம்ம எழுந்து நிற்கலாமா? நம்ம தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? உபவாச ஜெபம் ஆண்டோடைய இருதயத்தை மாத்திரும். கோபத்தோடு பேசுறார், ஆனா அதே ஆண்டவர் தான் சொல்றார், சரி போகட்டும் அப்படின்னு விட்டுடுறார். அதனால
ஆண்டவருடைய இருதயத்தையே மாற்ற வல்லமை நிறைந்தது உபவாச ஜெபம். ஆகையினால தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. பரிசுத்தருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீங்கன்னு திட்டமும் தெளிவுமா சொல்லிட்டார். அதுல பட்சபாதம் கிடையாது, ரெக்கமெண்ட் கிடையாது. யாரு சொன்னாலும் அவர் ஏற்றிட மாட்டார். அதுக்குதான் ஆண்டவர் நமக்காக அந்த 7:21 எழுதி வச்சிருக்கிறார். பெரிய பெரிய ஊழியக்காரங்க தேவ சமூகத்துல போய் நிக்கிறாங்க. அவங்களே பார்த்து தெரியாதுன்னு சொல்றார். தீர்க்க தரிசனம் சொல்றது யாரு? அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிறது யாரு? பிசாசுகளை துரத்துறது யாரு? அவங்கள பார்த்து சொல்றார், உங்க செய்கை சரியில்லை, அதனால நரகத்திற்கு போங்கன்னு அனுப்புறாங்க. நரகம் கொடுமையானது, வேதனை நிறைந்த இடம், அழுகை உள்ள இடம். அதனால வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அதை இயேசுவுக்காக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திற்குள்ள செல்லுகிற விதத்திலே வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு முதல் படி உபவாச ஜெபம். அந்த உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் உட்காருவதற்கு அர்ப்பணிப்பீங்களா? பேசுங்க, அவரோடு கூட பேசுங்க. இந்த உலக காரியங்கள் எனக்கு வேண்டாம்ப்பா, நான் எல்லாவற்றையும் பரலோகத்திற்காக, பரலோக ராஜ்யத்திற்காக விடுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்க சித்தத்தை செய்வதற்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உங்க சித்தத்தை செய்வதற்கு அர்ப்பணிக்கிறேன். அறை வீட்டுக்குள்ள போவதற்கு அர்ப்பணிக்கிறப்பா. அந்த அறை வீட்டு அனுபவம் எனக்கு இல்லை. அறை வீட்டுக்குள்ள போய் பூட்டி ஜெபிக்கிற அந்த அனுபவம் எனக்கு இல்லை. இனி நான் ஜெபிக்க ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. பேசுங்க, அவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, என் அறை வீட்டுக்குள்ள போய் உபவாசத்தோடு கூட நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்க சொல்ல வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுவேன். அறை வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணு, நான் வெளியரங்கமா அற்புதத்தை செய்வேன்னு நீங்க வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. நாங்க அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணாததுனால்தான் எங்க பிரச்சனை போகல, எங்க பாவ காரியங்கள் எங்களை விட்டு போகல. இன்னைக்கு எங்களோடு கூட பேசுனீங்க. ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்தே உடலை ஒருத்தே, உபவாசித்தே உடலை ஒருத்தே. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, தானியேல் போல ஒவ்வொரு வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. பரலோக தகப்பனே, உங்க பிள்ளைங்க மேல ஒரு ஜெபாவியை உபவாசித்து ஜெபிக்கிற அந்த ஜெபாவியை உங்க பிள்ளைகள் மீது ஊற்றுங்கப்பா. உபவாசித்து ஜெபித்தால்தான் பிசாசை ஜெயிக்க முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற காரியத்தை எங்களோடு கூட நீங்க பேசுறீங்கப்பா. நாங்க சாத்தானை ஜெயித்தாதான் பரலோக ஆசீர்வாதம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவர், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி, எங்களோடு பேசுற வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி. எங்க மேல ஒரு விசேஷித்த ஜெபாவியை ஊற்றுங்கப்பா, விசேஷித்த மன்றாட்டின் ஆவியினால எங்களை நிரப்புங்கப்பா. உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை ஆண்டவரே எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
ஹalleluya ஹalleluya. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இல்லை அப்பா, நீங்க ஒரு ஜெபாதியை ஊற்றினதற்காக நன்றி அப்பா. உபவாசத்தோடு கூட ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் எங்க மேல இருக்கிற கோபத்திலிருந்து திரும்புவீர் நீ பேசுனீங்கப்பா. ஆண்டவரே, அப்படி பிள்ளைகளுடைய கோபம் மாறட்டும்ப்பா, கோபம் மாறட்டும். சோதோம் கொமோரா பட்டணத்து மக்கள் எச்சரிக்கப்பட்ட பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணல, அதனால கோபம் வெளிப்பட்டு அழிஞ்சிட்டாங்க. நோவா காலத்து மக்களுக்கு எச்சரிக்கப்பட்ட பொழுது அவங்க உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணல, அதனால அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா இந்த நேரத்துல எங்களை எச்சரித்து இருக்கிறீங்கப்பா. நாங்க இனி உபவாசித்து ஜெபித்து அதற்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறார். உபவாசித்து ஜெபித்தோம். பரிசேயனுடைய நீதியை விட அவன் வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்ண, நாங்க 3 நாள் உபவாசம் பண்ணி உங்க பாதத்தில் உட்காருவோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிபர்களை ஆசீர்வதிங்க, சகோதரிமார்களை ஆசீர்வதிங்க, முதியவர்களை ஆசீர்வதிங்க. எல்லாருமே நம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. வியாதி பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மறைவதாக. பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் மீது உடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. இருதயத்தின் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க மாற்றி கொடுங்கப்பா, மாற்றி கொடுங்க. விரும்புகிறபடி உடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்கப்பா. விரும்புகிறபடி ஒவ்வொருவருக்கும் நன்மையை உண்டாக்கி கொடுங்கப்பா. செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சபை ஊழியருக்காய், ஆயரவர்களுக்காய், அவருடைய குடும்பத்திற்காய், பொறுப்பாளர்களுக்காய், குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரனாகி நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அந்த வார்த்தை நான் சொல்லிட்டப்பா. அந்த வார்த்தையில 30, 60, 100 பலன் தரட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. துதிக்க நமக்கும் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.